தயிரில் சர்க்கரை சேர்ப்பதன் காரணம். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது சில முக்கியமான தினங்களில் தேர்வு எழுத போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தயிரில் வந்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியா, தென்னிந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காரியமாக வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா சகுனம் பார்ப்பாங்க. குறுக்க வந்து பூனை வந்துதா, அப்போ சகுனம் சரியில்லை, அப்போ நம்ம தொடர்ந்து போகக்கூடாது, உட்காந்துடணும் அப்படின்னு உட்காந்துருவாங்க வீட்டில். இல்லைன்னா தண்ணி குடிப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இல்லையா? சகுனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அவங்க உட்காடுறாங்கன்னா, இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் காட்டு வழியாக தான் போகணும். அப்போ வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பூனையினுடைய கால் தடம் அங்கே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது பதுங்கி ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அது பூனையினுடைய கால் தடமா அல்லது புலியினுடைய கால் தடமான்னு தெரியாது. பூனையும் புலியும் ஒரே வகையை சார்ந்தது. அதனால் பூனை நினச்சி இவங்க போயிட்டாங்கன்னா, அந்த இடத்த புலி இருந்ததுன்னா அதை அடிச்சிடும் காட்டில். அதனால் அந்த தடம் என்னன்னு தெரியணுங்கக்கா உட்கார்ந்தாங்க. ஆனால் அது மூட நம்பிக்கையை மாதிரி என்ன ஆகி போச்சு, சகுனம் அப்படிங்கிற பேரில் பூனை குறுக்க போச்சுன்னா அது வந்து அந்த வேலை சிறப்பாக வராது அப்படின்ட்டு வீட்டில் உட்கார்றதோ தண்ணி குடிக்கிறதோ நம்ம பின்பற்றிட்டு வரோம். இது மாதிரி வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காரியத்துக்காக கிளம்ப போகிறாங்க, வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த தயிரில் அவங்க வந்து சர்க்கரையை சேர்த்து சாப்பிடுவாங்க. இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தயிர் என்பது சுக்கிர பகவானை குறிக்கக்கூடியது. சுக்கிரனுடைய காரகத்துவம் உடையது தயிர். அந்த சுக்கிரனுடைய அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. அப்போ ஒருவனுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னா அந்த தயிர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறாங்க. தயிர் வழிபாடுனா என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து தயிர் சாதம் சாப்பிடலாம், அல்லது தயிரை தானமாக கொடுக்கலாம், அல்லது தயிர் கடைந்து அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இப்படி பல தயிரோடு தொடர்புடையதை அவங்க எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் அந்த கட்டி தயிர் கொஞ்சம் கூட எச்சில் படாமல் தூய்மையான முறையில் தயிரை எடுத்து அதில் வலது விரல் கட்டை விரலை வைத்து 11 முறை அதை கடைந்து அதை வந்து 11 முறையும் அந்த சுக்கிரனுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி அதன் பிறகு அதை சாப்பிட்டால் அவர்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்யூன்யம் இல்லை, ஒரு ஒத்துமை இல்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா தயிர் குளியல் என்று அதில் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு தயிரை எடுத்து கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தேய்ச்சி விட்டு குளிக்கிறதன் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு அந்யூன்யத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். யாருக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக சுக்கிரன் வலு இழந்திருக்கோ அந்த சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடிய முறைகளாக இதெல்லாம் பழங்காலத்திலேருந்தே நம்ம ஊரில் வந்து பின்பற்றி கொண்டே வருகிறார்கள். அதனால தான் பாருங்கள், தயிரை எப்போவுமே தனியாக தயிராகவே சாப்பிடக்கூடாது. ஒன்று தயிரோட உப்பு போட்டு சாப்பிடணும், அல்லது அதில் சர்க்கரை சேர்த்து சாப்பிடணும். அப்படிங்கிற பழக்கமே இதுலேருந்து தான் நமக்கு வந்து வந்தது. அப்போது இந்த தயிர் என்பது சுக்கிரனுக்குரிய காரகத்துவம் பெற்று இருப்பதனால வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்றாங்க. அதுவும் அந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்டி தயிராக இருக்கும் பொழுது அது வந்து குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், பொருள் வசியமாகும், குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி இருக்கும். தயிரினுடைய பயன்பாடு கண்டிப்பாக தேவை. அதுக்காக தான் பாருங்கள், வீட்டில் ஏதாவது 3 வேளையில் ஒரு வேளையாவது வீட்டில் தயிருங்கிற ஒன்று வைப்பாங்க. ஏன்னா அது செல்வத்தினுடைய அடையாளம். அந்த தயிரையே நீங்கள் வெள்ளி கிண்ணத்தில் வைத்து இறைவனுக்கு வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் கூட செய்யலாம். வெள்ளி கிண்ணத்தில் வைத்த தயிரை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா அது இன்னும் அதீத சிறப்புகளை தரக்கூடியது. சுக்கிர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலில் சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் அவங்க தான் அதனுடைய அதி தேவதை. அப்போ திருமணம் நடக்காமல் இருக்குது, அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை இல்லை, அதே மாதிரி எதிர் பாலினத்தால் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுது, ஆணுக்கு பெண்களாலேயும் பெண்ணுக்கு ஆண்களாலேயும் பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா இது எல்லாமே சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அவருடைய களத்தரஸ்தாரகன் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையோ அல்லது இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டிய சகல இன்பங்களையும் ஒருத்தர் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய அருள் இருந்தால் தான் நடக்கும். ஒருவர் அரசியலாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், ரெண்டுலேயும் மேலே வரணும் அப்படின்னா சுக்கிரன் அங்கே வலிமையாக இருக்கணும். அப்போ அதை வலிமைப்படுத்தக்கூடிய முறை தான் இந்த தயிர்னா, அந்த தயிரில் சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவது வட இந்தியர்களின் பழக்கமாக இருக்கிறது. அதே தயிரில் உப்பை சேர்த்து சாப்பிடுவது தமிழர்களின் பழக்கமாக இருக்கிறது.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது மனிதர்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறது கூடாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால தான் திருவள்ளுவர் 2 இடத்துல மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவார். நீ யார் சொல்றான்னு பார்க்காத, பொருள் எப்படி இருக்குன்னு பார்க்காத, உன் சொந்த அறிவை வச்சு முடிவு பண்ணு அப்படின்னு. ஒருத்தன் சுயநலவாதி. எது கிடைச்சாலும் தனக்கு தான் கிடைக்கணும், வேற யாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படின்னே இருப்பான். எது கிடைச்சாலும் தனக்கு கூடுதலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுலையும் இருப்பான். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி. வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க அம்மா அப்பா கூட. எனக்கு தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாமேன்னு கேட்கும்போது, சரி போட்டும் பிள்ளை தானேன்னு விட்டுருவாங்க. வெளியே நண்பர்கள்ட்ட அது மாதிரி இருந்தால் நண்பர்களே இல்லாமல் போயிட்டாங்க அவனுக்கு. அவனை எப்படி திருத்துறது? அவங்க அப்பாவும் அவனும் தான். அவங்க அம்மா ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டாங்க. அவனை திருத்துறதுன்னு முடிவு பண்ணார். மத்தியானம் சாப்பாடு. டைனிங் டேபிளில் 2 பிளேட்டு. 2 பிளேட்டில் நல்ல சாதம், கலந்த சாதம். அதில் மேலே ஒரு முட்டை இருக்குது. ஒரு பிளேட்டு சாதத்தில் முட்டையே இல்லை. 2 பிளேட்டையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு மகனை கூப்பிட்டார். வாடா மகனை சாப்பிட்லாம், உனக்கு எந்த பிளேட் வேணுமோ அதை எடுத்துக்க, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம்னு அப்பா கூப்பிட்டார். பையன் வந்தான், பார்த்தான் 2 தட்டையும். சாதம் இருக்குது, மேலே முட்டை இருக்குது, ஒன்றில் வெறும் சாதம் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை ஒதுக்கிட்டு முட்டை இருக்கிற தட்டை எடுத்தான், சாப்பிட ஆரம்பித்தான். இவங்க அப்பா இதில் உட்காந்தார். உட்காந்து அப்படின்னு கையை வச்சார்ல, சாதத்துக்குள்ளே 2 முட்டை இருக்குது. அதை டப டபன்னு சாப்பிட்டுட்டு எதிர்த்து போயிட்டார். அடப்பாவி, ஒரு முட்டைக்கு ஆசைப்பட்டா அப்பா 2 முட்டையில் சாப்பிட்டாரு அப்படின்னு விட்டுட்டாங்க. மறுநாள் அதே மாதிரி மத்தியானம், வாடா மகனே சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டா அதே மாதிரி ஒரு பிளேட்டில் சாதம், ஒரு முட்டை, வெறும் சாதம் மட்டும் இருக்கிற மாதிரி. நேற்று நம்ம ஏமாந்துட்டோம், இந்த தடவை கவனமாக இருக்கணும்னு இந்த முட்டை மேலே இல்லாத தட்டாக எடுத்துக்கிட்டான் மகன். எடுத்து வேகமாக உள்ளே விட்டு கையை விட்டு ஆட்டி சாப்பிட பார்த்தான் பாருங்க. உள்ளே ஒரு முட்டையும் கிடையாது. இதில் ஒரு முட்டை இருந்துச்சு. இவங்க அப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டார். 3வது நாள், இப்போ தான் பையன் திருந்துற நாள். வாடா மகனே சாப்பிட்லாம் அப்படின்னு அப்பா கூப்பிட்டாரு. ஒரு தட்டில் சாதம், மேலே ஒரு முட்டை. இன்னொரு தட்டில் சாதம், உள்ள முட்டை இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ எதை தேர்ந்தெடுக்கிறது யோசித்தான். அப்போ அப்பா சொன்னார், மகனே முதல்ல நீ என்ன பண்ண, வெறும் காட்சியை மட்டும் வச்சு நீ நம்பின. அதில் முட்டை ஒன்று இருக்குது அதனால் சாப்பிடுவோம்னு. காட்சியில் முட்டை ஒளிஞ்சிருந்ததில் 2 இருந்துச்சு, அதை நான் சாப்பிட்டேன். வெறும் காட்சியை மட்டும் நம்பக்கூடாது. அது முதல் பாடம். 2வது பாடம், 2வது என்ன பண்ணேன், நேற்று சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டையே இல்லாத சாதத்தை எடுத்து அதில் முட்டை இல்லாமையே போச்சு. வெறும் அனுபவத்தை மட்டும் பாடமாக வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. இப்போ 3வது நாள் 2 பிளேட்டு. ஒரு பிளேட்டில் வழக்கம் போல் சாதம், ஒரு முட்டை. ஒரு பிளேட்டில் வெறும் சாதமாக இருக்குது. உனக்கு வேணுமோ எது வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு அப்பா சொன்னார். இப்போ அவன் சொன்னான், அப்பா நீங்கள் தான் இந்த வீட்டுக்காக உழைக்கிறவர், அதனால் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க, நீங்கள் சாப்பிட்டது போக நான் மிச்சத்தை சாப்பிட்டுக்கிறேன்னொன்னே அப்பா அந்த ஒரு முட்டை உள்ளதை எடுத்தார். இந்த தட்டில் 2 முட்டை உள்ளே இருந்துச்சு. இப்போ சொன்னார், மகனே இப்போ தான் பொதுநல அடிப்படையில் உன்னுடைய தேர்வுகள் அமைஞ்சிருக்கு, உன்னுடைய விருப்பங்கள் அமைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா அனுபவமோ கண்ணால் காண்பதோ அதெல்லாம் விட்டுட்டு பொதுநல அக்கறையோடு எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் நன்மை உண்டுன்னு சொல்லி அழகாக சாப்பிட்டாங்க. அவர் ஒரு முட்டை, அவர் 2 முட்டை தம்பிக்கு. இப்போ பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.